Hey ஹே guys. கைஸ், இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஈவன் ரொம்ப பக்கத்துலேயே இருந்தாலும் நாங்கள் போகாத ஒரு பிளேஸ் இது வரைக்கும். எஸ், குற்றாலம் தான் போக போகிறோம். நல்ல climate இருந்தது. ஸோ சடனாக போட்ட பிளானு. ஸோ climate ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், சீனரிஸ் எல்லாமே ரொம்ப ஆசமாக இருந்தது. போற வழியில என்னோட ஃபேவரட் ஷாப்பான கருப்பட்டி டீ ஷாப் பார்த்துட்டு, அங்கேயே வண்டிய ஸ்டாப் பண்ணி, காஃபி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு, அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சுட்டு, ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு. எல்லா ஃபால்ஸுமே பார்க்கணுன்னு சுதாவோட விஷ். ஏன்னா அவங்க சின்ன வயசில் போனது, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிட்டு. அந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஃபால்ஸ் தான் புலியருவி. இங்கே நான் இது வரைக்கும் போயிருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு க்ரௌடு பார்த்ததே இல்லை. அவ்வளோ க்ரௌடுங்க, கால் வைக்க கூட இடம் இல்லை. இதை பார்த்துட்டு ஓகே, டாட்டா பை பை, இங்கே குளிக்க முடியாதுன்னு சொல்லி கிளம்பிட்டோம். சரி நான் குளிக்கலான்னு ட்ரை பண்ணி போய் பார்த்தா, அவ்ளோ க்ரௌடுங்க. ஐயோ! குளிக்கிறது வேணான்னு சொல்லிட்டு, ரிட்டர்ன் நாங்க கிளம்பலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவ்ளோ க்ரௌடா இருந்தது. சரி நம்ம பேலன்ஸ் நெறையா அருவி இருக்குல்ல, அங்கலாம் போய் குளிச்சுக்கலான்னு நெனச்சோம். போற வழியில 90ஸ் கிட்ஸோட ஃபேவரட் ஸ்நாக் தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு, நெக்ஸ்ட் அருவி போயிட்டுருந்தோம். இது பார்க்குறீங்களா? இது என்ன பள்ளம்னு தெரிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக நாங்கள் வந்த ஃபால்ஸ் தான் மெயின் ஃபால்ஸ். இப்போ தான் தெரியுது புலியருவியில் ஏன் இவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்ட்டு. ஏன்னா குளிக்கிறதுக்கு தடை பண்ணி இருக்கிறாங்க ஃப்ளட் வந்ததுனால. ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போற வழியில என்னோட ஃபேவரட்டான பாதாம் பால் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் கொயல் எக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்க கெளம்பிட்டோம். அப்புறம் நாங்க போனது பார்த்தீங்கன்னா, 5 ஃபால்ஸு. அங்கேயுமே யாரையுமே குளிக்க விடலங்க. எங்கேயுமே யாரையும் குளிக்க விடல. எல்லா இடத்துலயுமே பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ, நாங்க வந்ததுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு, கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்தோம். வர வழியில நெறைய ஃப்ரூட்ஸ் ஷாப் நெறைய இருந்துச்சு. யூஸ்வலாக கிடைக்காத நிறைய ஃபுட்ஸ் லைக் மங்கூஸ், அப்புறம் இந்த முள் சீத்தாப்பழம், அப்புறம் இன்ஸ்டாவில் நிறைய ரீல்ஸில் ஃபேமஸான துரியன் ஃப்ரூட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து. இவ்வளோ தூரம் வந்துட்டு எந்த ஃபால்ஸ்லையுமே குளிக்காமல் போனால் நல்லா இருக்காதுன்னு நாங்கள் வந்த இடம் தான் இந்த சிற்றருவி. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே பெய்டு எவ்வளோ லைன் இருக்குதுன்ட்டு. 2 மினிட்ஸ் தான் குளிக்க டைம் கொடுத்தாங்க. ஸோ எனிவேஸ் குளிச்சாச்சு அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளைமேட் சடனாக சேஞ்ச் ஆகிட்டு, இதுதான் குற்றால சீசன் சொல்லுவாங்க போல். திடீர்னு நல்ல பெரிய மழை. ஆல்ரெடி நாங்கள் வெட்டாக இருந்தோம், இன்னமும் மழையில் நனைஞ்சு ரொம்பவே ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சிட்டு. இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம பார்டர் பரோட்டா கடையில் சாப்பிடாம போனால் நல்லா இருக்குமா? ஸோ அங்கேயே ஒரு அட்டண்டன்ஸ் போட்டாச்சு. டேபிளுக்காகவே ½ அன் ஹவர் கிட்ட வெயிட் பண்ணோம், ஏன்னா அவ்வளோ க்ரௌடு. வீக் டேஸ்லேயும் இவ்வளோ க்ரௌடாக இருந்தது. அப்புறம் அஸ் யூஷுவல் பரோட்டா ஃபேமஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. போகிற வழியில் என்னோட டிரைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா சுதாவோட டிரைவிங் ஸ்கில்லாம் வேற லெவல். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் கியர் பைக் ஓட்டுறாங்க, ஆனால் அந்த மாதிரி தெரியவே இல்லை. எனக்கு தான் பின்னாடி உட்காந்து வர்றதுக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாயிட்டு. ஜஸ்ட் ஃபார் ஃபன் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுற மாதிரியே தெரியல, நல்லாவே ஓட்டினாங்க, புரிஞ்சுட்டு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வர்ற வழி தென்காசியில் நம்மளோட சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. டாடா பை பை. சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.